இங்கே சினிமாவுக்கு வந்த பிறகு தன்னை வந்து ஒரு ஒரு சாமியாராக மாற்றிக்கிட்டார். சில சாமியார்கள் போலி சாமியார் மாதிரி இது ஒரு சாமியாராக மாற்றிக்கிட்டார் அவர். சாமியாராக மாற்றிட்டாலும் அவருக்குள்ளே அந்த பாசமெல்லாம் இருந்தது, அதெல்லாம் இருந்தது வைங்க. சாமியாராக தன்னை மாற்றிக்கிட்டனால அவர் வந்து இதை வந்து ஒரு இந்த கோயிலுக்கு போகிறது அந்த கோயிலுக்கு போகிறது அப்படின்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த நேரத்தில் வந்து பையன் வந்து முஸ்லீம் பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டா ஒரு மாதிரியாக நார்மலாகவே பசங்க லவ் மேரேஜுங்கிறதே விரும்பாம தான் இருந்தாரா அவர்? அது வந்து இப்போ மூத்த பையனுக்கு அவருடைய தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியில் தான் கல்யாணம் பண்ணி வச்சார். இவருக்கும் அவருக்கு கேள்விப்பட்டு ஓகே ரெண்டு இந்து பெண்கள் தான் கல்யாணம் பண்ணாங்க. ரெண்டுமே அவருக்கு செட் ஆகலை. 2 பேரும் பிரிஞ்சு போயாச்சு. 3ஆவது அவருக்கு ஒரு இதாச்சு தான் முஸ்லீம் பண்ண. அப்போது வந்து கொஞ்சம் தேவையில்லாமல் கொஞ்சம் முசரு பண்ணார். கொஞ்சம் முசடா அப்படியே சிரிக்காமல் கோபமாக முறைக்கத்தான் இருப்பார் இல்லையா, இதெல்லாம் தேவையில்லைங்கிற மாதிரி தான் இருந்தார், முறைப்பாக தான் இருந்தார். இப்போ பவதாரிணி தான் அவர் வந்து அவன் லைஃப் ஏற்கனவே ரெண்டு கல்யாணம் பண்ணி உருப்படலை. இந்த கல்யாணம் போது கொஞ்சம் உருப்பட போட்டோம், அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும், விடுங்க, வாழ்த்துங்க. ஏன் அதெல்லாம் நீங்கள் இன்னும் கோச்சிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கீங்க, வாழ்த்துட்டு போங்க, சந்தோஷமாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு அவங்க போய் சொல்லி அதுக்கு பிறகு தான் சரி ஓகே சந்தோஷம் அப்படிங்கிற ஏற்றுக்கிட்டார். அதே பவதாரிணி அதுக்கு பிறகு இவர் அந்த ஒரு கேன்சர் வருது இது வருது ஏற்றுக்கல, பெருசாக பார்த்துக்கல. ஒரு மகளை உட்காந்து கூட இருந்து அம்மா வேறு இல்லை, அம்மா இருந்து தான் அவங்க ஜீவா அம்மா மேடம் இருந்தால் நல்லா கவனிச்சிருப்பாங்க. அவங்க இல்லாதனால வந்து அவங்க அந்த பொண்ணை பவதாரணியை பார்க்க வாய்ப்பில்லை.